எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் பாரதி ராஜு. என்னோட முதல் பொண்ணு காலேஜுக்கு போன பிறகு என்னோட கவனம்லாம் என்னோட சின்ன பொண்ணு மேலே வந்தது. என்னோட சின்ன பொண்ணை டேக்வாண்டோ கிளாஸில் போட்டிருந்தேன். அது ஒரு விதமான கொரியன் கராத்தே கிளாஸ் மாதிரி. அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பெரியவளான பிறகு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அவள் அந்த டேக்வாண்டோ விடுறதுன்னா அவள் வேற ஒரு ஆக்டிவிட்டியை அதுக்கு பதிலாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நானும் அவளும் டென்னிஸ் லெசன்ஸ்க்கு போகலாம், டென்னிஸ் கற்றுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன்அப் பண்ணியிருந்தோம். டென்னிஸ் லெசனை ஒரு வாரம் 2 வாரத்தில் நிறுத்திட்டான். ஆனால் அந்த டென்னிஸ் லெசன் அவளோட சேர்ந்து நான் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சது, எனக்கு டென்னிஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்தது. பட் அது செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இந்த தடவை வாய்ப்பு கிடைச்ச பிறகு அந்த ஸ்போர்ட் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு தொடர்ந்து பண்ணேன். நான் அதுக்கப்புறம் இந்த டீச்சர் மாறுற வரைக்கும் பண்ணேன். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னா நம்ம அதை தொடர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் எதுவுமே டாக்டர் சொன்னாங்க, நான் ஆன்லைனில் பார்த்தேன், அதனால் இதை ட்ரை பண்ணுறேன், அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறதுக்கு பதில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு அதிகம்.